ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு ட்ரேடிங்கான வாய்ப்பு டேட்டா அடிப்படையில் நம்ம கிடச்சிது. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பேங்க் நிஃப்டியோட சார்ட் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதோட ஃபைனல் க்ளோஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 59,238.55 க்ளோஸ் வச்சுருக்கு. பாயிண்டாக பார்த்தீங்கன்னா 538.65 பாயிண்ட்டு நெகட்டிவ் க்ளோஸ் வச்சுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதோட கிராஃபை பாருங்கள், ஓப்பன் ஆகும்போதே நெகட்டிவில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. தொடர்ந்து ஒன் சைடு ரேலி மைனஸ்லேயே போயிருக்குன்றத இந்த கிராஃப் மூலிமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இதோட டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பேங்க் நிஃப்டி எடுத்து வச்சுருக்கேன். கால் சைடு 61,244 கான்டாக்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. புட் சைடு பாருங்கள், மைனஸ் வேல்யூவில் போயிருக்கு. 18,994 கான்டாக்ட் ஷார்ட் கவரிங் பண்ணிவிட்டு வெளியில் போயிருக்காங்கன்றதை இந்த டேட்டா மூலிமா நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுக்கடுத்து என்னோடய ஃபேவரட் பையர் செல்லர் குவான்டிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பையர் குவான்டிட்டியை விட செல்லர் குவான்டிட்டி 47% அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லி இந்த டேட்டா நமக்கு சொல்லுது. அதுக்கும் அடுத்தது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 59,500 கால் சைடு ரெசிஸ்டன்ஸாகவும் 59,500 புட் சைடு சப்போர்ட்டாகவும் அமைஞ்சிருக்கு. ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸு ரெசிஸ்டன்ஸாகவும் சப்போர்ட்டாகவும் அமைஞ்சிருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கால் சைடு பாருங்கள் 11,722 கான்டாக்டும், புட் சைடு பாருங்கள் ஜஸ்ட் வெறும் 1,432 கான்டாக்ட் மட்டுமே இருக்குது. அப்போ ஓவரால் எல்லா டேட்டாவையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இதோட ட்ரெண்டு நெகட்டிவ் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இது நான் என்ன செய்கிறேன், அடுத்து ட்ரெண்டிங் ஒயிலையும் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், ட்ரெண்டிங் ஒய் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். காலையில் ஓப்பன் ஆகும்போது புட் சைடும் சரி கால் சைடும் சரி உங்களுக்கு ரெண்டுமே தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 9:20 வரைக்குமே ரெண்டுமே தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக சொல்ல போனால் 9:30க்கு மேலே புட் சைடு ஓஏ டிக்ரீஸ் ஆகிருக்கு, கால் சைடு மட்டும் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். ஃபைனலாக பார்க்கும்போது 11:15 புட் சைடு ஷார்ட் கவரிங் வந்திருக்கு. அதாவது மைனஸ் வேல்யூவில் போயிருக்கு. இந்த இடம் பாருங்கள், 0 வேல்யூக்கு கீழே போயிருக்கு. ஆனால் கால் சைடு தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இந்த கிராஃப் மூலிமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி டேட்டாவாக பார்த்தாலும் கூட பாருங்கள், இந்த டேட்டாவில் மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் எவ்ரி 3 minutes ஒன்ஸ் இந்த டேட்டா என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுது. ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பண்ணலாம்னா ஓஏ ஸ்டாட்டிக்ஸ் ஒரு டைம் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த ஓஏ ஸ்டாட்டிக்ஸில் பார்க்கும்போது கால் சைடும் சரி புட் சைடும் சரி ஒரே நேராவாக இருக்குன்னு சொல்லி நம்ம காட்டுது. பேங்க் நிஃப்டியில் கால் சைடும் புட் சைடும் ஒரே நேராவாக தான் இருக்குது. பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாதுங்க. கால் சைடு பாருங்கள் 1.55 க்ரோஸும், புட் சைடு பாருங்கள் 1.33 க்ரோஸும் இருக்குது. இப்போ நான் இதை என்ன செய்யறேன்னா சேஞ்ச் இன் ஓயாக கன்வெர்ட் பண்ணுறேன். இந்த சேஞ்ச் இன் ஓயாக கன்வெர்ட் பண்ணும்போது பாருங்கள், கால் சைடு எவ்வளோ பெரிய ஓயை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, புட் சைடு மைனஸ் வேல்யூவில் போயிருக்கு. ஷார்ட் கவரிங் பண்ணிவிட்டு எல்லாமே வெளியில் போயிருக்காங்க. சேம் இதே டேட்டா தான் நமக்கு இந்த இடத்துலையும் காட்டுது. கால் சைடு ஹையஸ்ட் ஓயை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, புட் சைடு ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போகிறாங்கன்றதை இந்த டேட்டா மூலிமா நம்ம புரிஞ்சுக்கிறோம். சேம் அதே தான் இந்த இடத்துலையும் காட்டுது. கால் சைடு பாருங்கள் 16.92 lakhs ப்ளஸில் போயிருக்கு. புட் சைடு பாருங்கள் -7.75 lakhs ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. அடுத்தது நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பார்க்கும்போது பாருங்கள் 59,500, அதுக்கும் அடுத்தது 60,000, அதுக்கும் அடுத்தது 59,600. இது 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் ஹையஸ்ட் ஓயை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம். புட் சைடு பார்க்கும்போது 59,000, அதுக்கும் அடுத்தது 60,000, அதுக்கு அடுத்தது 58,400. இது மூணுலேயும் புட் சைடு ஹையஸ்ட் ஷார்ட் கவரிங் பண்ணிவிட்டு வெளியில் போயிருக்காங்கன்றதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்தமாரி டேட்டாவை கற்றுக்கிட்டு டேட்டாவை அடிப்படையை வச்சு மார்க்கெட்டோட ட்ரெண்டை ப்ரெடிக்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த டேட்டா எக்ஸல் ஷீட் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறேன். என்னோடய மொபைல் நம்பர் இந்த இடத்துல இருக்குது. வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோடய மொபைல் நம்பர் இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, 20 days லைவ் அப்டேட்டும் இருக்குது. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேடிங் கற்றுக்கணும் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் மார்ட்டில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். இந்த ப்ராஃபிட் மார்ட்டில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த அட்வான்ஸ் டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் இருக்கக்கூடிய எல்லா அட்வான்ஸ் டூல்ஸும் நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஒரு இன்ட்ராடே ட்ரேடருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல்ஸ் இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.